இந்த கூட்டம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய காரியங்களை தலைவர் தான். இந்த கூட்டம் போடுகின்ற விடயம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் என்னிடம் தொலைபேசியிலே அடக்கம் விடுக்கின்ற போது நான் உடம்பையிலிருந்து கூறினே நான் கேட்டுக்கொண்டாகிற நிலையிலே நீங்க நிற்கின்றேன், கட்டாயம் வரப்படுகிறேன். ஆகையால் இந்த கட்சியில் வளர்ச்சிக்காக என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் செயல்படுகிறேன். எந்த புறக்கணிப்புக்கும் எந்த வர்த்தகத்துக்கும் நான் உட்பட்டாலும் என்னால் முடிந்த செயல்பாட்டை நான் செய்தே ஆகும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு முடியவில்லை. ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசுகின்ற நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் நாங்கள் 20 பேர் இருக்கின்றோம். இந்த 20 பேரிலே தலைமை காண்பது, செயலாளராக தலைமை காண்பது என்பதை இந்த கல்வி சமூகத்தை கூட்டி வைத்து நாங்கள் சொல்லுகின்ற நேரம் வேலை. அதே நேரம் எங்களை வரவைக்காமல் நீங்கள் உங்களுடைய தனி கூட்டம் என்றால் நீங்கள் நடத்தலாம். அதை மாற்றுகிறது. விழுந்தவனை ஒன்று பாராட்டுங்கள், இல்லாமலை புறங்கள் கூப்பிட்டு வச்சு இருக்காது. இது இந்த காலங்களில் படிக்காதன்னு சொல்றீங்க, எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு சிலர் என்னோட தனிப்பட்ட போவதில் பழிவாக்கம் என்று அதை ஏற்றுக்கொள்ளலாம். நான் எல்லாரும் அப்படி இல்லை. இந்த மண் ஒரு வித்தியாசமான மண். அதுதான் நான் வெளிப்படையாக சொல்றேன். இலங்கை தமிழ் கட்சி தலைவர்களுக்கு சிந்தனை இருக்கு, எனக்கு பேச தெரியாத இருக்கு. அப்ப தெரிஞ்சு உணர்ந்து கொள்ளணும். நான் ஆரம்ப தருணாலும் போர்டு இந்த மண்டபத்தையும் இலங்கை தமிழரசு கட்சி தான் கட்டளத்துக்கு இந்த காலப்பகுதியெல்லாம் ஏற்பாடுகள் செய்தது. அதே நேரம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் 38 வாக்கால விழுந்தம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப 9 வேட்பாளர் மாத்திரமே. இந்த 9 வேட்பாளருக்கும் பின்னால் உழைத்தவர்கள் இருக்காங்க. தேர்தல் போட்டியோடு வந்தோடனே நீயா நானாட்டம் உங்களுக்கு போட்டி வேணும், நிச்சயமா வரும். அதுக்கு மாற்றுக்கிறது. ஆனா வெள்ள நிற்பாடு நாங்கள் அலையில ஒன்றிணைஞ்சி எங்களுடைய கசப்புடலை மறந்து இந்த கூட்டத்தை நடத்துறது, இந்த மக்களை கூப்பிடப்படும், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்பு வைக்கப்படும், காலையில் இருக்கின்ற அலுவலக திட்டங்களை நாங்கள் செய்யணும் என்பதை நாங்கள் சொல்லணும். இன்னைக்கு 20 பேர்ல நான் நினைக்கப்பட்டு ஒரு 5 நமது அகற்சி இருக்காது. அப்ப இப்படி நாங்கள் மேலிடத்திலிருந்து தவறுகளை செய்தால் மக்கள் என்னன்னு நாங்க வெளிப்படுத்த முடியும். ஒருவரை குறைக்க வேண்டுமோ அல்லது உயர்த்த வேண்டும் என்று இந்த இடத்திலே அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. இளைஞர்களிடமிருந்து அவர்களிடமிருந்து அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கட்சியை வளர்க்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் இருப்பை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்பொழுது எனக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. நடைபெற்ற 10-15 வருடங்களுக்கு முன் அனைவரும் ஒன்றாக பயணித்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்திலே இங்கே அனைத்து தமிழர்களும் ஒன்றாக ஒரு குடையின் கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்தியிருந்தார்கள். 22 ஆசனங்களை பெற்றிருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் சிதறுண்டு பேரினவாத கட்சிகளுக்கு அடிமையாக செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காணப்படுகின்றது. ஒவ்வொருவரும் பேரினவாத கட்சிகளுக்கு பின்னால் போகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. எங்களது தனித்துவத்தை இழந்து நாங்கள் நிற்கின்றோம். எங்களது தமிழர்களின் அடையாளத்தை இந்த மாவட்டத்திலே இழந்து நிற்கின்றோம். நாங்கள் இந்த முறை பிரயத்துவம் பெறவில்லை என்றால் அம்பாறை மாவட்டத்திலே தமிழர்களின் அந்த தனித்துவம், தமிழர்களின் அடையாளம் என்பது இல்லாமல் போயிருக்கும் என்பதனையும் இந்த இடத்திலே தெளிவாக கூற விரும்புகின்றேன். அதன் அடிப்படையிலேதான் இனியும் அந்த பிழைகள் நடக்கக்கூடாது, இனியும் அந்த தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து நபர்களையும் ஒன்றாக சேர்த்து, தமிழர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து பயணிக்க வேண்டும். தமிழர்களின் இருப்பை நாங்கள் பிரதேச சபையாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அனைத்து தேர்தல்களிலும் நாங்கள் ஒரு தனித்துவமாக இருந்து தமிழர்களின் இருப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. அது இங்கு மட்டுமல்ல, காரவில் மட்டுமல்ல, அது கல்முனையிலே கூட்டப்படும், திருக்கோவிலே கூட்டப்படும், ஆலையடுவோம் பிரதேசத்திலே கூட்டப்படும், நாவிதம்பளி பிரதேசத்திலே கூட்டப்படும், சம்மாந்திர பிரதேசத்திலே கூட்டப்படும், பொத்துவில் பிரதேசத்திலே கூட்டப்படும். அனைத்து இடங்களிலும் இந்த கூட்டங்கள் கூட்டி
நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேதான் அனைவரையும் நான் இந்த இடத்திலே நான் அழைப்பு விடுக்கும்படி அனைவரிடமும் நான் இந்த செயலாளரிடம் நான் கூறியிருந்தேன்.